शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। कथं येष आगतः कथं प्रतिष्ठा अस्य कथं विमोक्षः को असौ अनात्मा परमः कः आत्मा तयोर्चे विवेकः कथम् அப்படின்னு 7 கேள்வி கேட்டார். அந்த 7 கேள்வியில கோ असौ அனாத்மா அப்படின்னு விசாரமா சொன்னார். சூழ தெரியும், சுற்று தெரியும், காசு தெரியும், அது மட்டும் இல்லை, இந்த காரணம் பிரபஞ்சமா இருக்கிறது எல்லாமே அனாத்மா தான். ஆத்மாவை தவிர எல்லாமே அனாத்மா. அந்த அயம் சொல்லிட்டு கூட எதை சொன்னாலும் அது தப்பு. அயம் பிரம்மன்றதை தவிர பாக்கி எது சொன்னாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா அப்படின்னு சொன்னாங்க. பாக்கி எல்லாம் அனாத்மா சொன்னாங்க. கோ असौ அனாத்மா சஹ பரமஹ ஆத்மா சொன்னாங்க. கோ நாம பந்தஹ சொன்னாங்க. கதம் ஏஷ ஆகதா, இந்த பந்தமானது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அதுல 139வது அகண்ட நித்திய உபய போதசக்தியா புரந்தமானமனந்த வைபவம் சமாப்னோதி ஆப்ருதி சக்திரேஷ நமோமயி ராகுஜிவாத்மபிம்பம் அப்படின்னு சொல்றோம். அறியாமையினாலதான் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம். அந்த அறியாமைய ஸ்பெஷலா என்ன சொல்றாரு, இந்த அறியாமையில 2 விதமா இருக்கு. ஒண்ணு சமோகுணத்தினுடைய காரணத்தினால ஆவரண சக்தி ரொம்ப பிரபலமா இருக்கு. இன்னொன்னு விக்ஷேப சக்தி. அது என்ன சக்தினா ரஜோகுணத்தினால வருது. இப்போ முழுசாவே இதுவே தெரியலன்னா அதுல ப்ராப்ளம் அஞ்ஞானத்தை விட்டுடலாம். ரொம்ப தெரிஞ்சிருக்கனால ப்ராப்ளம் இல்ல. இது 2த்துக்கு நடுவுல இருக்கிறவன் நம்ம மாதிரி ஆரம்பி இப்போ நிறைய சின்னபோதான் இல்லை. இந்த 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதையும் இதையும் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் ஆத்மாவானது தெரியல. அந்த ஆத்மாவானது தெரியாது மட்டும் இல்ல, சமூகமான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ஆத்மான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன் விசாரமா. கதம் ஏக ஆகதமா கேள்விக்கு பதில் சொல்வதன் மூலமா 4வது கேள்விக்கு பதில் சொல்வதன் மூலமாக சொல்லியிருக்கிறார். 139ல இருந்து இந்த ஆவரண சக்திய என்ன புரிஞ்சுக்கலாம். இப்போ நல்ல இருட்டா இருந்ததுன்னு வச்சுங்க, அங்க ஒரு நூல் இருந்ததுன்னா நூலே தெரிய போறது இல்லை. அதனால சர்வ பிராந்தி வந்து நானே சான்ஸே இல்லை. நல்ல வெளிச்சமா இருந்ததுனால அந்த இடத்துல சர்வ பிராந்தி வந்து தெரிய சான்ஸ் இல்லை. ஏன்னா அதுதான் நல்லா தெரியாது. ஆனா இந்த பாஷியல் காரணம் இருப்பாங்க, இதுதான் ரொம்ப பெரிய காரணம். இது இருந்ததுனாக்க இது வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு அம்சம் அங்க இருக்கு. அது என்னது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன். இதம் அப்படின்னு அப்படிங்கிற அம்சத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கேயும் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அத கோபமா பார்க்கிற இடத்துல என்ன விட்டா கர்ப்பமா பார்க்கலாம். கர்ப்பமா பார்க்கறதுனால என்ன ஆச்சுன்னா இவனுடைய ப்ராப்ளம் எல்லாம் ஆரம்பிச்சு இருக்கிறதா பார்த்தா ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. இல்லைன்னாக்க எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இருக்கிறத வேற மாதிரி பார்க்கலாம்னாக்க இதுல இந்த இதம் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கு, ரஜதம்னு ஒரு அம்சம் இருக்கு. அந்த ரஜதத்தை பார்க்கலாம். இந்த இதம் அம்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருத்துல சாமான்யமா கரெக்டா தான் இருக்கு இதம்னு. ஆனா இதுல வந்து இந்த இதம் சுத்திதான பார்க்காம அந்த ரஜதம்னு பார்த்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ஆசை எல்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி ரஜ்ஜுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல இதுங்கிற இடத்துல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த ரஜ்ஜு அப்படின்னா ரஜ்ஜுன்னு பார்க்காம கற்பம்னு பார்த்ததுனால இவருக்கு பயம் ஏற்படுது. பொருத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள், நிவர்த்திக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்படி ஒன்னை இன்னொன்னா பார்க்கறதுனாலதான் ப்ராப்ளம் வருது. இந்த ஒன்னை இன்னொன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஏன் இதுக்கு அந்த சந்தேகம் வந்தது அப்படின்னாக்கா அது தெரியல, அதனால வந்தது. இது நூல் அப்படின்னு தெரியல, இது கையவே தெரியல. அது எதனால எதனால வந்ததுன்னா ஆவரண சக்தியினால இது கையவே வரல. அது முதல்ல இல்லாம போச்சு. அது இல்லைன்னாக்கா வேற ஏதாவது சொல்லக்கூடாது. அந்த விக்ஷேப சக்தி ரஜோ போனதுனால என்ன இது சர்ப்பம்னு தோணுது. சர்ப்பம்னு தோணிக்கிறதுனால எனக்கு என்ன இல்லைன்னா பயம் எல்லாம் வந்துட்டாரு. இல்ல இது வந்து ரஜத்தம்னு தோணிச்சுன்னா
ஒண்ணுக்கு ஒண்ணு தகராறு கொண்டிருக்கு. இதே மாதிரி இப்ப சாதாரண அந்த அயம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இந்த அடுத்து அது போக ஒரு வார்த்தை அயம் அந்த ப்ராப்ளம் வந்து நாங்க கர்ப்பம் வந்து உண்டு. இந்த அயம் அம்சத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சாதாரண அம்சம். விசேஷ அம்சம் இருக்கும்போது அயம் பிராமணா அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. அயம் மேல் அயம் ஃபீமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம் அயம் சூத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அயம் 55 அயம் டாக்டர் அயம் இன்ஜினியர் இந்த அந்த அயம் கூட எதெல்லாம் சேர்க்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப பிராந்திக்கு காரணமா இருக்கு. அந்த அயம் அம்சத்துல பிரச்சனையே இல்லை. ஆனா உண்மையிலேயே தெரியும் அந்த இடத்துல இது கயிறுன்னு தெரிஞ்சதுலாம் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இந்த அயம்ன்றது என்ன அது நிச்சய முக்த சுபாவமா இருக்கக்கூடியதுதான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சது. ப்ராப்ளம் இல்லை. அந்த அயம்ங்கிற போர்ஷன் வரைக்கும் கரெக்டா வந்துட்டு அந்த ஆத்மாவை புரிஞ்சிக்காம அனாத்மாவோட சேர்ந்து அந்த ஐய சேர்ந்ததுனால இப்ப என்னாச்சு சம்சாரத்தில் ஈடுபட்டு எல்லா பந்தமும் எனக்கு வந்து சேர்ந்தது. இதுதான் இந்த பந்தத்துக்கான காரணம். இந்த இளம் அப்படிங்கிற அம்சத்துல பிரச்சனை எல்லாம் வந்து சேர்ந்து இப்போ இந்த அயம் வந்து எப்படி பார்த்துக்கணும்னாக்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இந்த அயம் வந்து பூர்ணமான வஸ்து அப்படின்னு சொல்றது. இந்த அயம் நானும் பூர்ணமான வஸ்துதான் தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. நான் பூர்ணன்னு தெரிஞ்சுக்கல. அதனால இப்ப நான் அபூர்ணா அப்படின்னு ஒரு அறிவு வந்துச்சு. அபூர்ணான்னு வந்த உடனே என்ன ஆச்சு இன்டெகிரிட்டி வந்துச்சு, இன்கம்ப்ளீட்னஸ் வந்துச்சு. இன்கம்ப்ளீட் வந்ததுன்னா ஐ நீட் சப்போர்ட். சப்போர்ட் வேணும்னா ஏதாவது ஒரு ஏதோ வைப்போ பையனோ ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும், பொருளோ ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு அந்த சப்போர்ட்னால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க அதுலயே விட்டு போச்சு. அந்த சப்போர்ட் எனக்கு மனசோட சேர்ந்து அது சரியா வந்தாக்க கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே என்ன அதனால கோபம் வந்து லோபம் வந்தது. இது எல்லாத்தையும் வச்சு மாட்டிருப்பான். அந்த அயம் அப்படிங்கிற அம்சத்துல பிரச்சனையே இருக்கக்கூடாது. இல்லாத ஒரு பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனை ஒன்று தெரியல. அது வந்து இருக்காது. எல்லாவற்றையும் பார்க்கிறவனாகத்தான் நான் இருக்கேன். ஆனா பார்க்கப்பட்ட பொருள்கள்லாம் நானா பார்க்கலாம். பார்க்கப்படுகின்ற பொருளாக இருக்கிற போது என் பையன் என்னால் பார்க்கப்படுகிற பொருள் இப்ப என்ன அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னாக்கா நான் உடம்பு சரியில்லை ஆத்மா புத்திரனா வாசி அப்படின்லாம் சொல்லி கொடுத்து தெளிவான நிறைய ஞாபகம் வேதாந்தி உறவுடாம பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஞாபகம் வந்து இருப்போம். நானும் அவன் ஒண்ணுதாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப என்ன அந்த அம்மாக்கு அது வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அவனுடைய குழந்தைக்கு போச்சு, பேரனுக்கு போச்சு. இப்படியே போய் அட்டாச் பண்ணி போய் நான்கிறது எல்லா தொழிலும் சேர்ந்துட்டு இந்த அல்ல சொல்றதுதான் இதான் தர்ம பிராந்தி. இதை தெரிஞ்சிக்க வேண்டியது நித்திய முக்த சுத்த சுபாவா அப்படின்றதுதான் உண்மையான அறிவு சுபாவம். அது திருஷ்யமாக ஒரு நாள் ஆகாது. இது பூர்ண சொரூபம். அது அபூர்ணமாக ஒரு நாள் ஆகாது. நான் ஜீவ பிரம்மா. ஆனா நான் பிரம்மன் நினைக்கல, நான் ஜீவன் நினைச்சிட்டேன். ஜீவன் நினைச்சதுனால எனக்கு ஜீவனுக்கு உண்டான எல்லா எனக்கு வந்து சேர்ந்துச்சு. இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த நான்கு அம்சத்தை மறைக்கிறது. அந்த பிரம்மத்தை ஆவண சக்தியானது மறைச்சது. அதோட பரவாயில்ல, ஒன்றுதான் பரவாயில்ல. அவருடைய புரோதர் இந்த இந்த விஷய சக்தி என்ன இவ 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அட்டாக் பண்ணுவாங்க எல்லாரையும். இந்த இப்ப என்ன ஆச்சு சமூக குணம் வந்ததுனால ஆவண சக்தி வந்தது. கூட ஒண்ணு விஷய சக்தி வந்து இவன்தான் நான் அப்படின்னு இல்லாத நான் இல்லாத இடத்துல நானும் பண்றாங்க. இந்த விஷயத்தினால என்ன ஆச்சு எல்லா கல்பனையும் எனக்கு வந்துச்சு. கல்பனை வந்ததுனால என்ன ஆச்சுன்னா எல்லா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் என்ன விஷயம். இந்த ஆவண சக்தியோ இந்த விஷய சக்தியெல்லாம் காரணம் நம்ம வந்துச்சு. இல்லைன்னாக்க வசதியான கேன்சல காரணமும் கிளியரா சொல்றது நித்திய துக்க முக்க சோபா சாமானி ஒன்று வேற பூர்ணங்களா அது சோமதி அப்படின்னு சொல்லிட்டு அகம் பிரம்மாஸ்தின்றது புரிஞ்சுக்கலாம். அந்த அகம் வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டேன். அந்த பிரம்மாஸ்திரியை மட்டும் விட்டுட்டு அகம் பிராமணா அகம் சூத்ரா அப்படிங்கிறதுதான் அகம் புரிஞ்சானா இப்படிங்கிற அறிவெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்றார். இந்த ஆத்மாவான சுரூபம் எப்படி இருக்கு? அகண்ட நித்திய அத்வய போத சக்தியா சுரந்தமாத்மானமந்த வைபவம். அகண்டமா இருக்குது. இது எப்படி இருக்குன்னாக்க டிவிஷனே கிடையாது. எங்கும் உறுதி இருக்கு. இது எங்கேயும் கட்டுப்படாத இருக்கு. கண்டமே ஆகாம இருக்கு. எங்கும் பழகி இருக்கு. இந்த ஆத்மா வந்து சொல்லுவோம். நான் என்ன பண்ண ஆவண சக்தி வந்து இந்த அகண்டத்தை மறைச்சிருக்கு. மறைஞ்சோடனே நான் வந்து கண்டமா இருக்கேன். நான் இவ்வளவுதான் போயிட்டு இங்க போச்சுன்னா 26 எனக்கு வேண்டியது 4 அடி
தான் எனக்கு வேணும், என்னால சுத்தி குடிச்சுன்னா இவ்வளவு தூரத்துக்கு தான் கட்டி தீர்க்க முடியும், இப்படிங்கிற எல்லாம் கண்டம் ஆயிட்டாங்க. அகண்டம்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. ஆனா நான் என்ன சொல்றீங்கன்னா அந்த அகண்டத்தை விட்டுட்டு கண்டமா முடிச்சுக்கிறேன். அவர் என்ன சொன்னார், நித்தியம், அந்த ஆத்மாவுடைய சொரூபம் அயம் நித்யா, அப்படிதான் நான் முடிச்சுக்கணும். அகம் நித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணேன், அகம் நித்யா, டேட் ஆஃப் பர்த் உண்டு சார், எப்போ டேட் ஆஃப் பர்த் உண்டோ டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படின்னு எனக்கு அனித்தியத்துவம் வந்து சேர்ந்தது. எது எட்டாலே இருக்கோமோ அந்த எட்டாலாம் இல்ல மாட்டிட்டேன். அன்பயம் இரண்டாவது பொருளே இல்லாத இருக்கு. எனக்கு சொன்னதெல்லாம் என்னோட வேறாவது இருக்கு, அது வேணும் இது வேணும், இரண்டாவது பொருட்கள் ஆகிறது. அகம் அன்பயான்னு புரிஞ்சிக்க வேண்டியதான். அகம் துவைத்தத்தோட சம்பந்தப்பட்டேன். அகம் அன்பயான்னு அறிவு இல்லை. அதே மாதிரி போத சக்திய, அது வந்து நித்திய போத சக்தியோட கூடியிருக்கு. எப்போது சத்து 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 இருக்கு. எனக்கு என்ன எப்போது அந்த அறிவு இருக்க மாட்டேன். நடுவுல என்னுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எமோஷனலா இருக்கும்போது இன்டெலெக்சுவலா இருக்கும்போது வேற எங்கேயோ விட்டு போயிடும். இப்படி எல்லாம் என்ன அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுரந்தம் ஆத்மா அனந்த வைபவம். ஆக்சுவலா அந்த ஆத்மா வந்து எப்படின்னா அனந்த வைபவம், விபுவாக இருக்கு. விபோக பாவகா வைபவம். விபோவமுடைய எங்க இருக்கக்கூடியதான ஒரு பொருள். எங்க இருக்கக்கூடியதான பொருள் தான் ஆகாசத்தோட நான் புரிஞ்சுக்கலாம். அந்த ஆகாசம் உண்டானதான், அதுவும் டிபெண்ட் ஆகிறோமோ. இது அனந்தம், இது எல்லாம் இருக்குது. அப்படின்னா என்னன்னா அனாதியாகவும் இருக்கு. அப்படின்னா எங்கும் எப்பொழுதும் இருக்கும், நிச்சயமா இருக்கக்கூடிய குளோரியஸ் வைபவம் இருக்கு. அந்த குளோரியஸ் வந்து நான் புரிஞ்சுக்கல, நான் தான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப என்னாச்சு, அமாவிருதோசி ஆவதி சக்தி ரேஷா தமோமயி, ஏஷா தமோமயி ஆவதி சக்தி அமாவதா. நான் என்ன பண்ணேன், இந்த சக்தியினால, எந்த சக்தி, தமோமயமான ஒரு சக்தி. தமோமயம்னாக்க நமக்குன்ற ஒரு காரணத்தினால இந்த அறியாமைங்கிறது வந்து அதனால போய் கொஞ்சம் டார்க்னஸ். அந்த டார்க்னஸ் சொன்னோடனே என்னை யாரும் காமிக்காம போயிட்டு பார்ட்டியெல்லாம் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சு, அதனால மறைச்சிருக்கு அந்த ஆத்மா. மறைச்சிருக்கு அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை சுற்றி மறைச்சது அப்படின்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் அச்சபீபம் மாயா சமாச்சாதனா. அந்த மாயினால அதை மறைச்சிருக்கு. இந்த ராகுவானது என்ன சொல்றது, சாயாகாரம். இது வந்து சூரிய கிரகணம் தண்ணிக்கோ சந்திர கிரகணம் தண்ணிக்கோ வந்ததுன்னா சூரியனையே நல்லா மறைக்கிறது. அந்த மறைக்கிறதையும் நல்லா தெரியாது. அது ஃபுல்லா மறைச்சதுனா கூட ஃபுல்லா காற்று இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து அது மறைக்கிறதும் தெரியாது, அது இருக்கிறதும் தெரியாது. ஆனா அந்த இடத்துல சூரியன் இல்லை. சூரியனை இது மறைச்சிட்டு சந்திரனை இந்த சாயாகிரகமானது நல்லா ஷேடோதான். அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சதுன்னா கூட அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய, இப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான நல்லது உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதை போய் இதை வந்து மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை ஒன்று வருது. இப்படி வருது என்னுடைய மனதுக்கு அது வராதுன்னு, அதனாலதான் அந்த ஆத்மாதான் வந்தது. எதனால வந்துச்சு அப்படின்னாக்க, எப்படி இந்த ராகுக்கு வந்து சூரியன் அவ்வளோ பெரிய பிரகாசமா இருக்கக்கூடிய சூரியனையே தந்து வந்து இந்த ராகு ஒரு சேடம், அதுக்கு வேண்டிய பவர் வரும், அதை மறைக்கக்கூடிய அதுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி என்னுடைய மனசும் என்னுடைய புத்தி என்னுடைய என்னாச்சா மகானாகக்கூடிய அந்த மகாத்மாவை மறைச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆலோசனைனால அது தெரியாம எதையோ நான் புரிஞ்சுட்டேன். இதுக்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னாக்க, அது மறைக்கப்பட்டது. எதனால மறைக்கப்பட்டது, ஒவ்வொருதான் வீட்டில் தேடினாலும் அது அந்த சின்ன மாயான காலமா போயிட்டேன். காலத்தினாலேயோ கேட்டத்தினாலேயோ எந்த பதில நான் எடுத்து வந்தாலும் அது சரியா சொல்ல முடியல. ஏன்னா அது அறிவு தெரியுமே. எதுக்காக நான் இப்படி மாறினேன்னா, எதனால ஏன் எனக்கு தெரியலன்னா அது என்னென்ன காரணத்தை சொல்றது. அதனாலதான் நம்ம முதல்லயே சொன்னா அனித்யாவை பற்றி படிக்கும் போது, மாயை பற்றி படிக்கும் போது திரிபுராத்மிகா மாயா அப்படின்னு சொல்லும்போது அனிர்வச்சனீயமான ஒரு விஷயம். அனிர்வச்சனீயம் அப்படின்னாக்க அன்ஆன்சரபிள், அன்எக்ஸ்பிளைனபிள் அப்படின்லாம் நம்ம புரிஞ்சு கூடாது. அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் இல்ல, அதனால அன்எக்ஸ்பிளைனபிள். ஆத்தருக்கு எல்லாம் தெரியும், அது பண்ண முடியாது. இப்படிதான் யார் நிர்வச்சனம் பண்ணாலும் அது பாயிண்ட் ஃபால்ட் அப்படின்னா என்னன்னா அது நிர்வச்சனம் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் என்ன சொன்னாங்க, ராகுக்கு வந்து சிவாங்க மாயா சமாச்சாரம் சொல்லி சொன்னாங்க. அவர் தான் இந்த மாயையினுடைய சமாச்சாரம், ஆச்சாதனம்னாக்க கலைக்கிறது, ஆவரணம் அப்படிங்கிறாங்க.
சமாவுரம் நன்றாக வந்து சம் ஆச்சாரமாக நம்ம சொல்றாங்க. இவர் சமாவுரோட்டி அப்படின்னு அதே விஷயத்தை சொல்றாங்க. சமாவுரோட்டி ஏகா சக்தி, ரெண்டு சக்தி, ஆவண சக்தி, விஜய சக்தி அப்படின்னு இருக்கு. இந்த சக்தியும் சக்திமானதும் வித்தியாசம் கிடையாது. வேதம் பிரம்மத்திலேயேதான் அந்த மாயிலே இருக்கு. அந்த பிரம்மத்தையே மறைக்கிறது எதுதான் மாயிதான் மறைக்கிறது. அதனால சக்தியும் என்னையே எங்கிட்ட இருக்கிற எழுத்தும் திரும்பியும் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. எல்லாருக்கும் எனக்கு எங்கிட்ட இருக்கிற பழக்கம் திரும்பி வேற, நான் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதை நம்ம பிடிச்சு பார்க்கும்போதுதான் இது தெரியும். எனக்குடைய சக்தி இவங்க கிட்ட இந்த சக்தி இருக்கு. அதே மாதிரி இந்த பிரம்மத்திலேயே ஒரு சக்தி இருக்கு. இன்எக்ஸ்பிளைனபிளா ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியானது ரெண்டா இருக்கு. இந்த அறியாமைன்னு அந்த சக்திக்கு தான் பேரு. அதுக்கு என்ன ஆச்சு? ரெண்டு ஒண்ணு ஆவரண சக்தி, ஒண்ணு விசேஷ சக்தி. இந்த ஆவரண சக்தியானது அகண்டமாகவும் நிச்சயமாகவும் அத்வயமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அண்டமாகவும் அனித்தியமாகவும் விருப்பத்தோட கூடியதாகவும் இருக்க காமிச்சு கொடுக்கிறது. இதை பண்ணக்கூடியது எதுவோ அந்த சக்திக்கு பேரு ஆவரண சக்தி அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி ஏதாவது உலகத்துல எக்ஸாம்பிள் இருக்குன்னா, ராகுவானது சூரிய மண்டலத்தையே ராகு நல்லா மறைக்கிறதோ அப்படி ராகு பிரிப்போம்னா சூரிய அர்த்த மண்டலம் அர்த்த பிரிப்போம்னாங்க. அங்க எப்படி அர்த்த மண்டலத்தை ராகுவானது எப்படி இருட்டாக ஆக்கிறதோ அப்படி இந்த ஆத்மாவை இருக்க இருக்கக்கூடிய மனசானது அது இருட்டாக்கி அந்த ஆத்மாவை தெரிய விடாம பண்ணிட்டு அப்படின்னு தெரிய விடாம பண்ணது வரைக்கும் இப்ப எடுத்துட்டாரு. இப்ப அடுத்து தெரியாம பண்ணிருந்ததுன்னா கூட பரவாயில்ல. இப்ப வேறையா நாளைக்கு என்ன அன்னைக்கு என்னன்னு விஜயலட்சுமி அதை சொல்றதுக்காக அடுத்து சொல்றாரு. திரோபூதேஸ்வாத்மனி அமலதர தேஜோவதி குமார் அனாத்மானம் மோகா ஆவிதி சரீரம் கலயதி ததகாமக்ரோத பிரவృத்திஹி அமும் வந்தன குணைஹி வலம் விக்ஷேபாக்யா ரஜதஹ குரு சக்தி ஜதயதி. திரோபூதே ஸ்வாத்மனி இப்படி இந்த ஆத்மாவை மன்னித்து அந்த ஆவரண சக்தியாக மறைச்சது. இப்படி தமோ குணத்தினால ஆவரண சக்தியினால மறைக்கப்பட்ட அந்த ஆத்மா வந்து எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னு கேட்டா, அமலதர தேஜோவதி, ஒரு மலமும் இல்லாம வெயிட்டா இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மா. எங்க இருக்கிற ஆத்மா அதை மறைக்க முடியாது. நீங்க வீட்டுல இருந்தா கூட நீங்க நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். அது எந்த ஒரு லைட்டையும் எதிர்பார்க்காம இருக்கு. ஏன் நம்ம புத்தகத்தை பார்க்கலாம்னா லைட் வரணும், இன்னும் ஒரு பொருளை பார்க்கலாம்னா லைட் வரும். நான் உயிரோட இருக்கிற எந்த லைட்டும் தேவையில்லை. எப்போ இருட்டுல இருந்தாலும் வரும், எங்க இருந்தாலும் வரும். அப்படி எங்கும் பிரகாசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அது சுத்தமா இருக்கு. அமலதர தேஜோவதி குமார் அப்படிப்பட்ட அந்த ஆத்மா ஆத்மாவில பிரோபூதே அது மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்டதுனால என்ன ஆச்சு? நான் ஆத்மானம் மோகா காமதி சரீரம் கலையதி. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இவங்களுக்கு பிரார்த்தி வந்ததுனால என்ன தெரியுமா? அனாத்மாவா நான் நினைக்கிறேன். இது தெரிய பார்ஷியல் டார்க்னஸ் வந்துருக்கு. டார்க்னஸ் வந்த உடனே சரியா தெரியல அந்த ஆத்மாவை. இப்ப என்ன ஆச்சு? அனாத்மாவை போய் மோகத்தினால அகம் இது நான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சரீரத்தோட அலையை அது என்ன பண்ண நேரத்தை இருக்கிற சரீரத்தோட சேர்ந்து இந்த சரீரத்தை போய் நான் நினைச்சேன். நான் சொன்னோடனே எனக்கு எதிர்ப்பு வந்து என்னுடைய சரீரம் தான். அப்படி யார் வந்து கேட்டா நான் தான் வந்து பார்த்தா தெரியலையா பார்த்தாலும் கேட்டாலும் கேட்கலன்னாலும் தெரியணும் போது ஆத்மா அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுக்கா இவருக்கு ஏன்னா அவருக்கும் அந்த சரீர அபிமானத்தோட தான் என்ன பண்றேன். நானும் சரீர அபிமானத்தோட இப்படி உலகமே சரீர அபிமானத்தோட உலக இதுதான் ரைட்டு ஆயிட்டு போதும். எல்லாரும் சரீரம் நானும் பாக்குறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா மோகம் தான் காரணம். மோகம்னா என்ன அப்படின்னு டெல்லியில பிரார்த்தி. இதுல ஆத்மா எங்க உண்மை தெரியல. அது தெரியாததுனால என்ன ஆச்சு? ஏதோ ஒரு நீரத்து நடக்கிற இடத்துல போய் நான் ஆத்மா புரிஞ்சுட்டேன். என்கிட்ட இது இருக்கிற ஆத்மா நீரத்தா இருக்கிற சரீரத்தை போய் புரிஞ்சுட்டு இந்த ஆத்மா நான் இந்த சரீரத்தை பார்த்து நினைச்சிட்டு நம்மளுடைய மனசன் தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சி அமலதர தேஜோவதி குமார் அமலதர பரிசுத்தமாகவும் ஒளிமிச்சதாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மத்துவம் நல்லா திரோபூதே மறைக்கப்பட்டதும் இப்ப இந்த புருஷனானவன் அனாத்மானம் தான் இல்லாத அந்த சரீரத்தை சரீரம் மோகத்திலே காமிக்கு கலை மோகத்தினால நான் தான் அப்படின்னு இவன் கருத ஆரம்பிச்சுட்டான். அதனால என்னாச்சு? கொஞ்சம்
ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்க எல்லாம் பிரைமரியா ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு மிஸ்டேக் பண்ண நான் தான் சரிகிறேன். இப்ப என்ன ஆச்சு, எல்லாம் வந்து இப்ப சரீரம் வந்த உடனே எனக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது, இன்னொரு பொருள் தேவைப்பட்ட உடனே ஒய்ஃபு தேவைப்படுது, பையன் தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படுது. இப்ப என்ன ஆச்சு, இதுலயே போனதுனால இந்த ஆத்மாவை ஒரு மிஸ்டேக் பண்ணது என்ன ஆச்சு, எல்லா மிஸ்டேக்கும் அது கூட ஒரு விஷயம். ஒரு ஆவணத்திலிருந்து ஒரு விஷயம் மோகம் வந்தது. அந்த மோகத்தினால என்ன ஆச்சு அப்படின்னாக்க ரெண்டாவது பொருள் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் வேணும். நான் வந்து இன்செக்யூரிட்டி நினைச்சிருக்கேன். இல்லப்பா நீ வந்து மோஸ்ட் செக்யூரிட்டி பர்சன் சாஸ்திரம் சொல்லிட்டு அது மறைஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சு, எனக்கு இன்செக்யூரிட்டி வந்துச்சு. இன்செக்யூரிட்டி வந்துச்சுன்னா என்ன ஆச்சு, இன்கம்ப்ளீட்னஸ் வந்துச்சு. இன்கம்ப்ளீட்னஸ் வந்துச்சுன்னா அது எப்படியாவது சப்போர்ட் வந்து எனக்கு நான் வந்து அதை எப்படியாவது எது மூலமாவது அந்த சப்போர்ட் அடையணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சேன். ஆசைப்பட்ட உடனே ரெண்டாவது பொருள் வந்து ரெண்டாவது பொருள் வந்தோம்னா அது வேணும் ஆசைப்பட்டேன். இது எல்லாம் என்ன ஆச்சு, இந்த ஆவணம் பண்ணதுனால இவன் ஐசியில இருக்கக்கூடிய பேஷண்ட் அது என்ன ஆச்சுன்னா இந்த டியூப் எல்லாம் இது எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கலாம். இது எதுவுமே காப்பாற்ற ஒரே ஒரு இதுதான் இது உண்டு. வேற அந்த ஒரு சந்தேகி வந்து நீ இது பாத்துக்கீங்களா இல்லப்பான்னு சொல்றது தவிர எந்த நாட்களையும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு நம்ம ரெண்டாவது விஷயத்தினுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம். அதனால பிறகு என்ன ஆச்சு, சப்போர்ட் ஆரம்பிச்சிருக்கோம். உடனே ஒரு காமம் வந்துச்சுன்னா சங்காதே காம காமா குரோதோ நிஜாயதே குரோதா பவதி சம்மோஹா சம்மோஹா ஸ்ருதி விக்ரமஹா ஸ்ருதி பிரம்சா ஸ்ருதி நாசா விநாசா நஷ்யதி அப்படின்னு அந்த கிரமத்தை சொல்லிட்டாரு. எல்லாம் முதல்ல இருக்கிறது சங்கத்தினால்தான் இது வேணும் வேணும்னு பார்க்க இவங்க ஆசை வந்துச்சு, இது வேணும் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. சங்கம் வந்து என்னாச்சு அங்க கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க குரோதம் வந்தது. குரோதம் வந்த உடனே என்னாச்சு, புத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதுலயே புத்தி இருந்து பாக்கி எங்கேயுமே புத்தி போக மாட்டாங்க. அது பொருள் கிடைக்கிற வரைக்கும் அதே புத்தியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, புத்தி பிரஞ்சம் வந்து அது கிடைக்கலன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலவெல்லாம் தப்பி போச்சு. இப்படி நிலவு தப்பி போனோம்னா அவன் என்ன பண்றான், அது போட்டு நான் என்ன பண்றோன்றதே பண்ணாம பண்ணோட புத்தி நாட்டம் வந்து புத்தி நாட்டம் வந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னாக்க இதுவே நினைச்சிட்டு போயிடலாம். ஆனால இந்த காமத்துக்கு இடமே கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு அவர் சொன்னார். அதுல காமம் குரோதம் லோகம் இந்த மூணு தான் மொத்தத்துக்கு உங்களுக்கு நாடகத்துக்கு துவாரம். இதுதான் மாயிலா இருக்கிறவங்க. இந்த மூணுல யாரு மாட்டிட்டீங்கன்னா அவன் வந்து திருப்பி 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 மாணவத்துக்கு காரணமாயிடும். இந்த மூணுல இருந்து யாரு கத்துக்கிறானோ அவன் தான் ஆத்மஞானி அப்படின்னு கீதையில சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த காமம் வந்தது. காமம் வந்த உடனே ஏதாச்சு குரோதம் வந்தது. பிரகதின்னு சொன்னாங்க. காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாத்தரியம் கொண்டு வந்துச்சுன்னா இது எல்லா பிரதோஷத்தும் கூட வந்துருவாங்க. எல்லாம் இது வரலன்னா அது வரலன்னா இது அப்புறம் மதம் வரலன்னா மாத்தரியம் வரும். உலகமும் அபிப்பிராயத்துன்றது நம்ம மாத்தரிய உலகத்தை பாதுகாப்பு இதுவே புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். அது தெரியல, அது தான் நாசம் வந்துட்டு இதுவும் அழிச்சுன்னா ஏன்னா இதுவும் மாயிலன்னு வந்துட்டு இந்த சரீரமும் மாயிலன்னு வந்து இந்த ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் என்ன அழிச்சிருக்கோம். உங்களுக்கும் சுகம்ன்றதே வரவே வரப்போறது இல்லை. இது சுகம் கட்டி தேவை, உலகத்துல சுகமும் இல்லை. அதனாலதான் இது நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகதான் இது சொல்றது. அதனாலதான் ஆத்மா வந்து அகண்டமாகவும் நிச்சயமாகவும் ஆனந்தமா இருக்கு. நம்ம என்ன சொன்னா அகம் ஆனந்தகான்னு சொல்ல வேண்டியதுன்னா அகம் சுத்தின்னு சொல்லிட்டேன். அகம் பூர்ணகான்னு சொல்ற இடத்துல அகம் அபூர்ணகான்னு சொல்லிட்டேன். அகம் விஷ்ணுன்னு சொல்ற இடத்துல அகம் விஷ்ணுன்னு புரிஞ்சுட்டேன். அகம் ஆனந்தகான்னு சொல்ற இடத்துல அகம் சுத்தின்னு புரிஞ்சுட்டேன். எனக்கு எப்படி துக்கம் வரும், எங்க குடும்பமே துக்கம் இல்லையே அப்படின்னாக்கா அவன் சொல்றதுக்கு நல்லா விட்ட நீங்க பண்ணதான் அவசியம் சொல்லலாம். அப்படின்னா அவ்வளவு கன்விஷன் அங்கதான் இருக்கு. எவ்வளவு சாஸ்திரம் சொன்னாலும் அந்த சொல்றதுக்கு அதை சொல்றதுக்கு தயார் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது அனாத்மாவாக முடிவாக அந்த பண்ணம் வந்துருக்கு. இதுதான் பண்ணம் என்ன சப்போர்ட் நமக்கு தேவைப்படுறது. அதனால அந்த பிறகு கிராமம் வந்தது. கிராமத்தினால போதப்படுது. கிராமம் வந்ததுனால எந்த மதம் மாத்தரியம் எல்லாம் வந்தது. எல்லா அவற்றையும் பிரவர்த்திக்கு அவன் இவனை வந்து இதுதான் வந்தன முனைவி. இந்த வந்தன இந்த கற்றுக் கொடுக்கும் குணங்கள்னால என்ன ஆச்சு அப்படின்னாரு, விக்ஷேபம் என பேரக்கூடிய ஒரு சக்தி ஒன்று வந்தது. அது ரஜசா இதனால வந்தது. ரஜசனால வந்து ரஜோகுணத்தினால வந்தது. அந்த சமோமையினால ஆவருத்த சக்தி ஆவரண சக்தி வந்தது. இங்க ரஜத்தினால
விக்ஷேப சக்தி வந்தது. விக்ஷேபாக்கியாரஜதா குரு சக்தி பலம் எதையதி. குரு சக்தி, குருனா ரொம்ப அந்த சக்தி எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப பவர்ஃபுல் சக்தி. அந்த விக்ஷேப சக்தி அது வந்து நம்மள அப்படியே தோத்துட்டு அந்த அவ்வளவு பவர்ஃபுல். அது நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது ஒத்துக்கக்கூடிய அளவுல கூட இல்லை. நீ நிச்சயம் போயாவது வேண்டாம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு. அந்த விக்ஷேப சக்தியானது அவ்வளவு தேங்கிற சக்தி. இது வந்து என்னாச்சு, அந்த பலம் எதை அந்த உடற்கையான ஆத்மாவை இது வந்து போய் நாசம் பண்ண துன்புறுத்துறது இல்லவே இல்லை அப்படின்னு இல்லை. இல்லைன்னாக்க இன்னொரு விதமா இருக்குன்னா பலம் அப்படின்னு இந்த பலத்தை ததாக பிறகு என்ன ஆச்சுன்னா காமம் குரோதம் பிரபுரிக்கு இல்ல பிரதம் பலம் கிடையாது. அந்த பலத்தை இது மறைச்சி இது துன்புறுத்து அப்படின்னு பரிசுத்தமாக அமலதளமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அதுல போய் சான்ஸே இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னா என்னுடைய அஞ்ஞானத்துல இருக்கு எதுவனாலும் நான் பண்ணுவேன் மாயாண்டி அதுல போய் அவ்வளவு பிரைட்டா இருக்கிற இடத்துல போய் இருட்டாக்கி அதை நான் லாபம் பண்ணிடுது. அது இருட்டாக்கிறதால விரோபூத்து குமார் அனாத்மானம் சரீரம் ஆமிக்கு மோகாக்களை இந்த அனாத்மாவான சரீரத்தை மோகத்தினால நான் அப்படிங்கிறத ஆரம்பிச்சேன். அப்படி தோண ஆரம்பிச்சு கலையத்தினாங்க அப்படி எழுதுகிறான். அப்படி ஆரம்பிச்சோடனே உடனே கிராமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படிங்கிற முதலிய பந்தன குணங்கள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு பேர் தான் நிச்சயமம் அப்படின்னு. இது ரஜத்தினுடைய குரு சக்தி. ரஜத்தினுடைய சக்தி இது ரஜோகுணத்தினுடைய பிரபலமான சக்தி. இது வந்து இந்த வலிய சக்தி என்ன பண்றது, இவனை அப்படி துன்புறுத்தது. இந்த குமாரை திரையடி இந்த குமாரை அப்படி இவனை ஆரம்பிச்சு வைக்கிறது. இந்த அடிப்படைக்கு அதனால என்ன ஆச்சுனாக்க எப்போதும் அவங்க அந்த ஆத்மா நான் அப்போது நான் பூர்ண ஆண் தெரியாம அப்படி சின்ன ஆனம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்தது. அதனால இதுக்கு முக்கியமான காரணம் வந்ததுக்கு என்னன்னா, ஒண்ணு அழைக்கிறது ஆவரணம், ரெண்டாவது ஒண்ணு இன்னொன்னா காமிக்கிறது அப்படிங்கிற ரெண்டு சக்தி. ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி இது ரெண்டு தான் காரணம். இந்த பதத்துக்கு காரணம் இவனை அலங்கரிக்க காரணம் அப்படின்னா இந்த அஞ்ஞான மாசு எப்படி இருக்கு அப்படின்னு அயம் பிரமதி மதிகி அப்படின்னு இப்போ அந்த சம்பாதங்க வந்தோம் அதனுடைய பயோகிராபி இந்த பங்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்படி இவ்வளவு புத்தி கூட உங்களுக்கு நான் உடனே சரீரத்தை பாக்குறீங்க உங்களுடைய புத்தியோடு இதெல்லாம் யாருக்குன்னா குமதி அப்படின்னு புத்தி சமதி குமதி புத்தி இல்லாதவர்கள் கெட்ட புத்தி உடையவர்கள். கெட்ட புத்திங்கிறது நல்ல புத்தி ஆத்மா சொல்றது நீதான் ஆத்மா அதை நம்ம ஊதிக்கிட்ட இல்லை. இதுதான் குமதிக்கு. இந்த குமதியினால என்ன ஆச்சுனாக்க குமதினாக்க கெட்ட மதி கெட்டவனுக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மதி கெட்டவன் புத்தித கதிக்கு இவருக்கு என்ன கதி ஏற்படும்? எப்போ புத்தி கெட்டு போச்சுன்னா புத்திதமாக வருது. புத்திதம்னால நிந்திதம் அர்த்தம். ரொம்ப மாற்றுமொழிகளுக்கு ஆச்சாரியார்கள் எழுதிப்பாரு புத்திதா அப்படின்னு எங்கேயாவது இருக்கலாம், புத்தியல்ல எங்கேயாவது இருக்கலாம். ஆனா உமாதா நதி பகுதி அப்படின்னு கெட்ட அம்மா எங்கேயாவது கூட கேள்விப்படலாம். அதுவே சான்ஸ் இல்லை, நம்ம ஊர்ல வாழ்றது இல்லை. ஆனா கேள்விப்படலாம். ஆனா உமாதான்றது எங்கேயுமே இல்லை அப்படின்னு இந்த பூ என்னன்னாக்க புத்திருஷ்டி அப்படின்னா திருஷ்டின்னு நல்ல திருஷ்டி, புத்திருஷ்டினாக்க கெட்ட திருஷ்டி அப்படின்னா மத்தினாக்க நல்ல புத்தி, பூமத்தினாக்க கெட்ட புத்தி. இந்த கெட்ட புத்தி இது புத்திதமான ஒரு செடிக்காக புத்தியில இருந்து நிந்திதமான ஒரு செடிக்கே எடுத்துட்டு போவோம் அப்படின்னு பார்த்துட்டு எதனால அது அப்படின்னா எல்லாரையும் வீட்டுக்கு எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மணிகட்ட வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மகாமோக கழித்த மகாமோகம் மகா பெரிய
நீதான் ஆத்மா, நீதான் பூர்ணான்னு சொல்லியாச்சு. அப்படியே கேட்கலான்னாக்கா எவ்வளவு பிரமம் உங்களுக்கு இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பாவங்கள் செய்து வந்தீங்கன்னா எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாம திருப்பி காத்தால ஏற்றோடனே நான் இந்த ஆளுல பாப்பீங்க அப்படின்னாக்க இப்ப ஏற்பட்ட மோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. மகாமோகம். இந்த மோகன்ற இது எப்படி மாதிரி இருக்குன்னா உங்களுடைய உண்மையான சுரூபத்தை அப்படியே விழுந்துருக்கு. முதல்ல மாதிரி இருக்கு, அகல மாதிரி இருந்துட்டு எத்தனை தடவை சொன்னாலும் அது கேட்காம உங்களை புரிஞ்சு வந்துருக்கு. ஆனா இந்த ஆவண சக்தியும் உற்சவ சக்தியும் சேர்த்து அந்த மகானாகக்கூடிய அந்த ஆத்மாவையே மறைக்கிறது. மகாமோகன் ராகனாக மகனம் முதல்ல ரசனை அது முழுங்கிட்டு அந்த ஆத்மா ரொம்ப பெருசாதான் இருக்கு. ஆனாலும் இந்த முதலையானது இருக்குதான் நான் பண்ண கர்மாக்களும் நான் பண்ண இது அண்டர்ஸ்டாண்டிங்க என்ன ஆச்சுன்னா அப்பேற்பட்ட அந்த மகானா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவே முழுங்கிட்டு அப்படி முழுங்கி தெளிந்த ஆத்மாவகமனா என்னுடைய ஆத்மா நான் யாரு சித்தி உச்ச சுபாவம் அப்படின்றதுதான் ஆத்மா அவகமனம். இந்த ஆத்மா அவகமனம் செல்ஃப் நாலேஜ் இந்த இடம் நாலேஜ் வந்து அப்படியே கவனிக்கலாம் முடியும். என்னாச்சு இது சொன்னதுனால எனக்கு உடனே என்னுடைய புத்தி என்னாச்சு தப்புப்பான்னு அப்படியே சுதாரிச்சுட்டு நான் உட்காந்து உட்காந்துருக்கணும். அப்படி பண்ணல. அதனால என்னுடைய தீயாச்சு என்னாச்சு என்னுடைய புத்தி ஆச்சு நானாவஸ்தான் அது சொல்ற மாதிரியே நானாவஸ்தை ராமா அவஸ்தை, சோதா அவஸ்தை, சந்தோஷ அவஸ்தை, அப்பா அவஸ்தை, அம்மா அவஸ்தை, நாத்தனார் அவஸ்தை, ஓட்டுடி அவஸ்தை எல்லாரோடையும் தயாராயிட்டேன். எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லை. இதுல ஒண்ணு இந்த சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணி மைண்டோட ஐடென்டிஃபை பண்ண உடனே உலகத்துல இருக்கிற எல்லா அவஸ்தையும் செய்கிறது. நானா அவஸ்தான் பயம் அபிநய இது எல்லாத்தையும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அபிநயங்களோட சேர்ந்துட்டேன். இப்படி யார் யார் எப்படியெல்லாம் என்ன கூட்டிட்டு போறாலும் எனக்கு கல்யாணம் பண்ண உடனே வைப்பு உடனே நீதான் சொன்னா ஆகிட்டேன். ஒரு குழந்தை வந்தோம்னா அப்பான்னு நான் அப்பா ஆகிட்டேன். யார் யார் எப்படி எல்லாம் எங்க எழுதுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த ரோலுக்கு போக ஆரம்பிச்சேன். இருக்கிறது ஆத்மா இந்த சரீரத்தோட சேர்ந்ததுனாலதான் நடிக்க காரணம். இது என்ன ஆன உடனே என்னாச்சு எல்லாத்துக்கும் நானே நானே எங்க அப்பாவுக்கு பொண்ணா இருப்பேன், நானே எங்க மாமியாருக்கு பொண்ணா இருப்பேன், நானே நாங்களாவும் இருப்பேன், நானே ஓடியாவே இருப்பேன், நானே அம்மாவா இருப்பேன், நானே பாட்டியா இருப்பேன். எந்த ரோல் வருதோ அந்த ரோல் போயிட்டு. ஆனா இந்த ரோல் எதுவுமே கிடையாது. இருக்கிறது நான் ஆத்மா. அந்த ஆத்மாவை இந்த முதல்ல ஒழுங்கினதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா நான் எந்தெந்த பாக்குறேன்னா அவனோட சேர்ந்து அந்த அதோட சேர்ந்து அந்தந்த ரூபமாகவே ஆயிட்டேன். சுயம் அபிநய குழந்தையா அந்தந்த குணங்களை சேர்த்தோ அது ஏற்ற மாதிரி மனசு போயிடும். சினிமா பார்த்தாக்கா அதுல ஆனந்தம். அங்கேயாவது வெளியில வந்து அங்க ஒன்று பார்த்தா அங்க போயிடுவான். எனக்கு ஒரு கிடையாது. எங்கெல்லாம் எழுதுறதோ அங்கெல்லாம் போயிட்டாரு. ஒரு கட்சியில இருந்து அங்க போயிடுவேன். இப்படியே மனசும் புத்தியும் அப்படி ஆயிடுச்சு. நமக்கு அது ஏன்னாக்க இந்த ஆத்மா வந்து அறிவு இல்லாததுனால என்னாச்சு அந்த சொல்றபடி கேட்கலாம். இப்ப என்னாச்சு அதனால அப்படின்னா இப்போ என்னாச்சா நீங்க எந்த விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க அதையே இல்லாம ஒரு சம்பாரத்தில் சம்பளிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப என்ன ஆச்சு இங்க இருந்து கண்டுபிடிக்க உங்களால வெளியில வர முடியுமா? நீங்க அம்மா வீட்டுல இருந்து வெளில வர முடியுமா? நாத்தனா வீட்டுல இருந்து வெளில வர முடியுமா? மாமியார் வீட்டுல இருந்து வெளில வர முடியுமா? அப்பா வீட்டுல இருந்து வெளில வர முடியுமா? எல்லாம் ஒரு மார்க்கெட் இருக்கா. இப்ப நினைச்சா கூட வெளியில வர முடியல. எல்லாரும் அவசரப்பட்டு இருக்கான். இங்க இருந்து எப்படி வெளில வருது? வெளியில வர முடியாத அளவுக்கு மாறிடலாம். ஏன்னா இது சம்பாரமானது அவ்வாறே சம்பாரே அம்மா வாரம் அப்படின்னாக்க கரை அப்பாரே கரையே நாங்க ஒரு சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னா விஷய விஷமூரு ஊரே இது எல்லா விஷயமும் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தோட கூடிட்டு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களை எல்லாரும் எக்ஸ்பிளைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைட் ஒய்ஃப் எக்ஸ்பிளைட் ஹஸ்பண்ட் பையன் எக்ஸ்பிளைட் அப்பா அப்பா எக்ஸ்பிளைட் இப்படி ஒரு விதத்தோட நம்ம உட்கார்ந்து இதுல பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் அப்பா இது என்ன ஆச்சு பசுராக யோசிச்சு என்ன ஆச்சு அதனாலதான் மத்திய ஆத்மனத்துக்காக அன்பம் பிரியம் போட்டி அவாவா அவளுடைய ஆத்மா மேல இருக்கிற ஆசையினாலதான் இன்னொரு மேல ஆசை சொல்லிக்கிறான்னு அப்படி இருந்தாங்க. ஒரு தூக்க குழந்தைக்கு போய் உணவு கொடுப்பான இல்ல கொஞ்சமாவது டிஸ்டர்பன்ஸ் இவன் இவனுக்கு வேணுங்கிறதுக்காக தானே இவன் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன எல்லாமே தான் இருக்காங்க. எல்லாமே அவாவாளுடைய நிலத்துக்காக போய் உலகத்துல அந்த குணத்தோடு போயிட்டு எக்ஸ்பிளைட் பண்ணிருக்காங்க. இப்படி அந்தந்த குணத்துக்கு அபிநயத்தினால நானா வந்து கொண்டு இருக்கா இந்த ஆத்மாவை தெரியாம இந்த சரீரத்தோடையும் புத்தியோடையும் இது செஞ்சதுனால இப்ப என்ன அபாரமான இந்த சம்சாரத்துல
பண்ணிட்டான். இது எப்படி இருக்குன்னா எல்லாம் விஷபூரமா இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இதெல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் ஆத்மஞானமே வராத மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்தெல்லாம் எப்போ நான் ஏன்னா பராஞ்சிகாணி பரான் பட்சத்தி அந்த ஆத்மா, அந்த ஆத்மா வெளியில இருக்கிற பொருளையே பாக்குற மாதிரியே படிச்சுட்டாங்க. இந்த மாயா வேற வந்தது ஆவணத்தை விஜயபட்சத்தியோடையே இருக்கிறதுனால இதுல இருந்து வெளியில வந்தாலும் ரொம்ப கஷ்டமாட்டாங்க. அதனால யாரோ ஒரு சீரத்தா ஆத்மா வைத்து இந்த ஆத்மாவை ஆசைப்பட்டு உள்ள திருப்பி யாரோ ஒருத்தா இந்த வேணாம் ஒத்து வரான். பாக்கி பேரெல்லாம் இது இந்த மோகத்துல மாட்டிட்டு வெளியில வராம இந்த சம்சாரத்திலேயே மாட்டிட்டு போயிடும். இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கிறவங்க என்ன இருக்கு ஒரே ஒரு வெளி இருக்கு. வேதாந்தம் மாத்திரம் தான் இந்த சம்சாரத்துல இருந்து தப்பிட்டு வெளியில வர முடியும். பாக்கி எல்லாம் சொன்னாங்க ஒரே சச்சேரி அவைகள் வேதாந்தம் தான். பாக்கி எல்லாம் நம்மளுக்கு திருப்பி ஐக்கிய உலகத்துல இருந்து விஷயங்கள் தான் விஷபூரமா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஜலநிலோ அந்த ஜலம் எப்படி இருக்குன்னா சம்சார கடல். இந்த சம்சார ஜலநில உள்ள அதையே காண முடியாத இந்த சம்சார கடல் அதுல எல்லா விஷயங்கள் சுத்தி இருக்குது. இதுக்கு நடுவுல மாட்டிட்டு நிபந்திய உள்ள போயிட்டே இருக்கான். வாங்க உடனே என்னாச்சு நல்ல காலம் வந்து தனி பயிற்சி போயிட்டு மேல வந்தான். மேல வந்த உடனே திருப்பி என்னாச்சு திருப்பி அடுத்து குரு பயிற்சி வந்து கூட திருப்பி உள்ள நுழைஞ்சான். நிமத்திய உண்மத்திய நிமத்திய புரியினான். உண்மத்திய மேல வந்தான். நிமத்திய உண்மத்திய அயம் பிரமதி. இந்த சுமதியினாலையும் புத்திர கட்டியினாலும் இப்ப என்ன அங்கீவ இப்படி எல்லாம் பிரமத்தியை அறிந்து கொண்டு இந்த சம்சாரத்துல அவசரப்பட்டிருக்கான். ஆனா அவசரப்பட்டிருக்கான் அந்த ஆத்மாவே தெரியாததுனால எல்லாம் என்னெல்லாம் உலகத்துல கஷ்டம் அத்தனை கஷ்டத்தையும் போனான். யாராவது வந்து நீங்க ஆனந்தான்னா கூட கோவப்படுறான். நானும் ஆனந்த எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு என்ன எங்க வீட்டுக்கு எனக்கு வாங்குறது இது கோபம் அண்ணன் என்ன பார்த்து சும்மா சொன்னா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஆயிட்டாங்க. அப்பா அந்த அளவுக்கு இவனை போட்டு அப்படி காலை பிடிச்சி எழுதிட்டு யாரோ ஒரு குரு வந்து இவனை பிடிச்சி மேல விட்டாதான் இப்ப வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தாதான் ஒரே வழி அப்படின்னு அர்த்தத்துல சொல்றாரு. சஞ்சரித சஞ்சரித அப்ரமந்தி பானம் திரோதாய விஜும்பதேயத ஆத்மா உதித அஹங்கிருதி ஆத்மதத்வம் சதா திரோதாய விஜும்பதே ஸ்வயம். பானு பிரபா. பானு அப்படின்னாங்க சூரியன். சூரியனுடைய ஒளி. இந்த சூரியனுடைய ஒளி எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் உலகிலே 14 லோகத்தையும் இருக்கக்கூடிய அளவுக்கு பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த சூரியன் பானம் பிரபா. இதனால இது என்னாச்சு செஞ்சரித்த இது எதோ உண்டாக்கிட்டு அப்படின்னாக்க இந்த சூரிய பிரபையானது அந்த கடல்ல போய் நல்லா படுது. அந்த தண்ணி எல்லாம் என்னாச்சு இந்த பிரபையினால எல்லாம் வேப்பரா மேல போச்சு. அது போகும்போது என்னாச்சு உலகத்துல இருக்கிற டஸ்ட் கூட சேர்ந்தது. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சூரியனால உண்டாகினா இந்த மேகங்கள் இதுதான் மேகம்னு சொல்றாங்க. இந்த மேகங்கள்லாம் எதனால உண்டாச்சு அந்த வாட்டர் வேப்பர்னாலையும் சூரியனுடைய ஒளியினாலையும் இந்த டஸ்ட் இதெல்லாம் சூரியன் கிட்ட இருந்து வாங்கின பொருள் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து மேல போய் இந்த மேகம் என்ன பண்ணுறது அந்த சூரியனையே மறைக்கிறது. இல்லையா? சூரியனையே மறைக்கிறது. அந்த ஆத்மாவதான் இந்த கண்ணு பார்க்கறது காது பார்க்கறது அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை மறந்து அவர் எங்கேயுமே கவனிக்கிறேன். அவரோட நான் தான் என்னோடது நினைச்சுட்டு அவரை போய் மறைச்சிட்டு வாயாசக்தியானது அந்த ஆத்மாவை எப்படி மறைச்சதுன்னாக்க ஒரு சூரியனை எப்படி மேகம் மறைக்கிறது. வானு பிரபாசம் ஜனித அப்புறம் அப்படின்னாக்க மேகம். அப்புல இருந்து வித்திரதி இது அப்புறம் தண்ணியில இருந்து வந்த பங்கி அந்த மாதிரி இது இருந்தது. அந்த கிரண மாதையினால உண்டானதான் இந்த மேகம் வந்து இது என்னாச்சு வானும் திரோதாய அந்த வானுவையே மறைக்கிறது. அந்த சூரியனையே திரோதாய அந்த மறைக்கிறது. மறைச்சு இதும்போதே அது சூரியன் வந்து மேகத்தை சூரியனை மறைச்சிருக்கு. நம்ம வந்து மேகம் சூரியனை மறைச்சிருக்குன்றது பார்க்கணும். அந்த சூரியனை அந்த மேகம் மறைக்கிறது காட்டி கொடுக்குது. ஆத்மா எப்படி ஆத்மா மறைக்கிறதோ அந்த ஆத்மாவை அதையும் காட்டி கொடுக்குது. ஆனா அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. மேகம் வந்து சூரியனை மறைக்கிறது அந்த பாவம் அந்த பாட்டுலேதான் அதுதான் காரணம். அதுதான் அம்மா அங்கிட்டே இருந்து உண்டான மேகமே அவரை மறைச்சி அவரே இருக்கிறது வேற போனது வேற.
எப்படியோ அதே மாதிரிதான் இந்த ஆத்மானால்தான் எனக்கு அகன்ற புத்தியே மனசு வருது, என்னுடைய புத்திக்கு வந்தது. அந்த ஆத்மாவனால உதித்தமான அகந்திக்கு அந்த ஆத்ம தத்துவத்தையே சதா விரோதாயம். எப்படி எதனால அந்த ஆத்மா இல்லைனாக்க என் கண்ணு வேலை செய்யாது, காது வேலை செய்யாது, என்னுடைய காது மூக்கு வேலை செய்யாதுன்னா அவரையே நான் புரிய மாட்டேன், அவரையே நான் பார்க்கறதுக்கு தயாரா இல்லை, அவன் பார்த்துட்டேன் வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு நான் ஏதோ பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது மேகத்தை உண்டு பண்ண சூரியனை மேகமே மறைச்சதோ அதே மாதிரி எந்த ஆத்மாவனால உண்டானது அவங்களுக்கு நான் என்ற உணர்வு, அந்த உணர்வுனால வந்தக்கூடிய அகத்தை அந்த ஆத்ம தத்துவத்தை சதா விரோத அதே மாதிரியே இது மாதிரி விஜயம் தானே இன்னும் பிரகாசிச்சிருக்கு. அதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து நீங்க வந்துருக்கீங்க வாங்க, யாருமே அந்த ஆத்மாவை நோட் பண்ணவே இல்லை, சூரியனை வாழ்க்கை சொல்லுவாங்க. அந்த மேக எப்படி தெரியுது, அந்த சூரியன் இருக்கிறது எல்லாத்தையும் காரணமா இருக்கிற அந்த ஆத்மாவை அழித்தோம். பானுப்பிரபா சஞ்சனித, பானுப்பிரபையினால சஞ்சனித ஜனித உண்டான, சஞ்சனித நன்றாக உண்டான, அப்புறம் அந்த மேகம் பகுதி நன்றாக உண்டான அந்த மேக கூட்டம், மேகத்தினுடைய கூட்டங்கள் பகுதி பானும் விரோதாய அந்த சூரியனை நன்றாக மறைத்து விரும்பதே என தானே பிரகாசிக்கிறதோ அப்படி அந்த மேகம் பிரகாசிச்சது இந்த சூரியனை பார்த்து காமிச்சிட்டு பிரகாசிக்கிறது அப்படி ஆத்ம உதித அகங்கிருதி அந்த ஆத்மாவில இருந்து உண்டானதான அந்த அகங்காரமானது ஆத்ம தத்துவத்தை விரோதாய அந்த ஆத்ம தத்துவத்தை மறைத்து சுயம் விரும்பதே தான் பிரகாசிக்கிறது. இது அவங்க நல்ல எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சாங்க. எந்த மாதவனால உண்டானதோ அதே பண்றாங்க, எந்த ஆத்மாவனால வந்ததோ அதுவே அது பண்றது. இதுதான் யாருனால ஜீவன் கிடைக்கிறதோ அவனையே போட்டு பிடிக்கிறது நம்ம நன்றி வாழ்ந்த தன்மைன்னு சொல்றாங்க. அது மாதிரி யாராவது நம்ம முன்னுக்கு வந்தாமோ அவையே கபலித தினநாதே சுத்தினே ஆந்திரமேகி எதையதி இவன் அவிரத நமசா ஆத்மனி ஆவதே குலபுத்தி சபயதி பகுதுக்கை பிரவிக்ஷேப சக்தி. இது மறைக்கிற ஆஸ்பெக்ட் பானுப்புறவையை எப்படி இந்த அபுரமானது மறைச்சதோ அந்த ஆஸ்பெக்ட் தொடர்பு பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் பிரித்து பண்றாரு. இந்த நிச்சய சக்தியை அவர் காமிக்கும் போது ஆவண சக்தியினால் அது மறைச்சிட்டு இந்த ஆத்மாவை இந்த என்னுடைய அனாத்மா வந்து என்னுடைய ஆத்மாவை மறைச்சிட்டு இப்போ கபலித தினநாதே இந்த மேகமானது என்னாச்சு தினநாதன் அப்படின்னாக்க தினகரன் தினநாதன் சூரியன் டெய்லி விருத்தம் பண்றவங்க அவர் ராத்திரியை பண்றவர் சந்திரன். தினநாதன் ராத்திரிநாதன் சந்திரன், தினநாதன் சூரியன். கமலித தினநாதே பகவானா இருக்கக்கூடிய அந்த சூரியனை விழுங்கி துர்தினாக்க அந்த திறனால இருள் கொண்டு வரனால ஆந்திர மேகை இந்த மேகம் போட்டுவான்னு கண்ணுகளே இருக்கு. ஆந்திரனாக்க நல்ல உத்ரமா இருக்கு. அது என்ன பண்ணிச்சுன்னா அது அந்த சூரியனையே சாத்தியம் பண்ற மாதிரி பண்றது. ஹிமன் வாயு அப்படின்னா ஜெஞ்சா வாயு ரொம்ப உக்ரமான அப்படின்னாக்க பாருங்க, உக்ரமாக இருக்கக்கூடிய ஸ்வாம் இது. அது எப்படிப்பட்ட ஸ்வாம்னா ஹிமம் ஓல்டு ஸ்வாமா வந்து அது என்ன பண்ணிட்டு அந்த சூரியனையே போக்கடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக உண்டாக்கின இந்த வேகமானது இதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவரையே போக்கடிச்சு போது பெரிய ஸ்வாமா பண்ணி இந்த உலகத்தையே சொல்லி அவரையே இருந்து ஆகிட்டு. அதே மாதிரி அது நமசா ஆத்மனி ஆபத்தே கூடபுத்தி எப்படி இந்த அனந்த மேகங்களால அந்த சூரியனையே விழுங்கி புரிந்த ரொம்ப புதினமான காற்று எப்படி அலக்கழித்து கொண்டிருந்ததோ அப்படி இப்ப என்ன இந்த தீவிர நிச்சய சக்தியானது என்ன
அவிரத்தாக்க அப்படின்னு ஒருத்தான். இன்னொரு அவிரத்தான லிட்டரல் மீனிங் என்னன்னா கேப் இல்லாம முழுக்க அடர்ந்த சமதா, அப்படியே கால சமத்து அப்படின்னு சொல்ற மாதிரி கால சமதா. இது என்ன பண்ணிருக்குனாக்க அவனுக்கே மூல புத்தி, இந்த புத்தியை மதியிழந்த இவனை நல்லா மறைச்சு துக்கை நிறைய துக்கங்களை இவனுக்கு இச்சையானது அங்க எல்லா வாயுவும் இவனும் ஒன்னா சேர்ந்து அது எல்லாத்தையும் துன்புறுத்திக்கிறோம். அப்படி இவனுடைய இருக்கிற துக்கங்கள் எல்லாம் துக்கை தீவிரமா ஆயிடுச்சு. அந்த உத்தரமா அது வந்தா மாதிரி இங்க தீவிரமா ஆயிடுச்சு. அது பிரபஞ்சத்துக்கு ஒரு கிருஷ்ணாலும் அதே நான் அவனுக்குள்ள வைக்கப்பட்டேன். தீவிரமாக இருந்து விக்ஷேப சக்தி சமயத்தினா எப்படி இவனை துன்புறுத்துறது, எப்படி காரணம் பண்ணிட்டு இந்த விக்ஷேப சக்தினா இவனை அவனை பார்க்க விடாம இதெல்லாம் துணியனை வர விடாம 2 நாள் பண்ணி எல்லாம் ஒரே பெற்ற துணியெல்லாம் காயாம எல்லாம் அவசரப்பட்டு இருக்கான். அவங்க 4 நாள் மழை வந்துருச்சுன்னா ஊரெல்லாம் வெள்ளம் அது காய வரைக்கும் எப்படி அவசரப்பட்டு இருக்காங்களோ அப்படி இந்த ஆத்மா தெரியாதனால இவன் என்ன சொன்னா அந்த விக்ஷேப சக்தியினால இந்த உலகத்துல மாற்றிட்டு துன்புறுத்தப்பட்டு அதான் இருக்கான் அப்படின்னு சொன்னார். கமலித தினநாதே ருத்திரே ஆந்திரமே கிம செஞ்சா ஆகிரத நமதா ஆத்மனி ஆவதே குணபுத்தி சமயனி பகுதுக்கை தீவிர விக்ஷேப சக்தி. அந்த நேரங்களான எப்படி சூரியனானது விழுங்கப்பட்டு குளிர்ந்ததானவோ ரொம்ப தீவிரமாகவும் இருக்கக்கூடிய அந்த சாமனால எப்படி அலங்கரித்து துன்புறுத்தப்படுகிறதோ அப்படி விக்ஷேப சக்தியினால அடர்ந்த சமோகுணத்தினால இது என்ன விக்ஷேப சக்தினா சமசா அப்படின்னு அமையப்படுகிறார். அந்த சமத்தினால அடர்ந்த சமோகுணத்தினால இந்த ஆத்மாவானது மறைக்கப்பட்ட பொழுது இது ஆவண சக்தி. அதுக்கப்புறம் என்ன பகுதுக்கம் புத்தியை எடுத்து மதியை மூல புத்தியா இருக்கிறோம் விக்ஷேப சக்தி. இது மறைச்ச உடனே அவருக்கு கேட்கும் ஆவண சக்தி வரலாம் விக்ஷேப சக்தி வந்த உடனே இன்னொன்னா காமிடும். உடனே என்னாச்சு பகுதுக்கை பல துன்பங்களால இவனை போட்டு சபையத்தினா துன்பம் பண்றான் அப்படிங்கிற துன்புறுத்தலாம் பண்றாரு அப்படின்னு அது எப்படியெல்லாம் இப்படி பண்ணா அப்படின்னு அந்த பந்தத்தை சொல்றாங்க. ஏகாபியாம் ஏவ சக்திபியாம் பந்தஹா குந்தஹா சமாகதா சாப்யாம் விமோதிதோ தேவம் மத்வா ஆத்மானம் பிரமதி அயம். ஏகாபியாம் ஏவ சக்திபியாம் இந்த சக்தி தான் இந்த சக்தியை இந்த 2 சக்தி ஆவண சக்தி முடிக்கிற பண்றாரு இந்த மதத்துக்கு எந்த 2 ஏகாபியம் இந்த 2 தான் விக்ஷேப சக்தி ஆவண சக்தி அப்படின்ற இந்த 2 தான் வம்சத்துக்கு இந்த மனிதனுக்கு இந்த பந்தத்தை கொண்டு விட்டது இந்த 2 சக்திகள் தான். இந்த சக்திகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா டைமோ ஸ்பேஸோ காலத்தை விட்டு இதெல்லாம் நீங்க ட்ரைனிங் போனீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. காரணம் கிடைக்காது. ஏன் இந்த சக்தின்னு நீங்க கேட்க ட்ரைனிங் வச்சுங்க டைம் கான்செப்ட் வந்ததுன்னா எப்போ டைம் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா அது சொல்லி கிடையாது. எப்போ இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த கேள்வியெல்லாம் கேட்காதுன்னு கேட்டா அனாதி போவோம் அப்படின்னாக்க என்னன்னு சொன்னா பதில் தெரியல. அனாதினா ஆதி தெரியல அனாதி ஆதினாக்க முன்னாடி தோணு அப்படின்றாங்க ஆதி தெரியாது. அதனால ஆதி இல்லைன்னு ஆதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் இருக்கேன் டைம் தான் இருக்கு இப்ப பார்த்துக்கோங்க. அப்படி எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பேஸ் எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ல காசு ரிலேஷன்ஷிப் இதுக்காக போயிட்டே இருக்க எதுக்காக போய் கட்டிருக்கோம் கோழிக்கு முட்டை காரணமா முட்டைக்கு கோழி காரணமா அப்படின்னு போனா இதெல்லாம் என்ன ஆகுனா இதெல்லாம் வழியில கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் மாயம். எதெல்லாம் மாயோ அதெல்லாம் அனந்தமா இந்த மாயில இதெல்லாம் வழியிலே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ஆவண சக்தி விக்ஷேப சக்தியும் மாயா ஏகாபியாம் ஏவ சக்தியாம் வந்தா. இதனாலதான் இந்த குமாருக்கு போன்ற ஆன இந்த குமாருக்கு என்ன இந்த தலைகள்லாம் சேர்ந்து இந்த வந்தா சமாகதா சம் ஆகதா விமோசிதா. இதனால என்ன விசேஷமான மோகத்தை அடைஞ்சேன். இந்த ஆவரண சக்தி கிட்ட பூந்ததுனால என்ன இதனால நான் மயக்கம் அடைஞ்சேன். மயக்கம் அடைஞ்ச உடனே எனக்கு என்னன்றது தெரியல. தெரிஞ்சதுனால
ஆத்மாவை ஆத்மானம் அந்த ஆத்மாவை தேகம் மத்வா பிரமதி இல்ல தேகம் நினைச்சிருக்கேன். இந்த பிராணனை என்னோட பிராணன், என்னுடைய மனசை என்னோட மனசு, இந்த புத்தியை என்னோட மனசு, இந்த சரீரம் என்னோட மனசு, இந்த பாடி மைண்டு இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது மூணுமே ஆத்மாவுக்கு சம்பந்தப்படல அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை நான் சம்பந்தப்படுற ஏன் இந்த சக்தியினால்தான், இந்த மாயா சக்தியினாலதான் இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, இந்த மாயா சக்தினால என்னாச்சு, இது வந்த உடனே எனக்கு என்னாச்சு, ஆத்தியாத்மிகமான ப்ராப்ளம் வந்து சேர்ந்தது, ஆதி பௌத்திகமான ப்ராப்ளம் வந்து. நான் எப்போ இந்த மனசோடையே இந்த உடம்போடையே ஒத்துட்டேன்னா அப்ப என்னது, ஆத்தியாத்மிகமான கலவரி கலந்தரி இதெல்லாமும் ஒத்துட்டு எனக்கு வேண்டிய இது போனோம்னா எனக்கு அமைச்சாது, எனக்கு வேண்டிய சந்தோஷமா இருந்தாங்க அது நான் எனக்கு ரெண்டாவது ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா மாத்தரியம் வந்தது. இதெல்லாம் ஆத்தியாத்மிகமான ப்ராப்ளங்கள் எல்லாம் வந்து இது நான் எப்போ இந்த ஆத்மாவை அகம்னு நினைச்சேனோ அவன் ஆத்தியாத்மிகம் வந்தது. அது மட்டும் இல்ல ஆதி பௌத்திகமும் வந்தது. மழை குளிர் நகை இதெல்லாம் அமைச்சாது எனக்கு எப்படி போறது, அங்க போனா இது வேணா நான் போஸ்ட்போன் பண்றேன் என்னுடைய ட்ரிப்ப, இந்த சமயத்துல நான் அமெரிக்கா போக முடியாது, ஒரே குழுவா இருக்கணும். இந்த பௌத்திகமான ப்ராப்ளங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து ஏன் இந்த ஆத்மாவோட சொல்லலாம், இந்த சரீரத்துல ஆத்மா சொல்லலாம். அது மட்டும் இல்ல ஆச்சரியமான ப்ராப்ளங்கள், இந்த திடீர்னு சொல்ல முடியாத ப்ராப்ளம். நான் எங்கேயோ வந்தா ஏதோ ஒரு வந்தது, நான் எங்கேயோ போனேன்னா அடி கைகள்லாம் கேட்டு இப்படி எல்லா விதமான ப்ராப்ளமும் 3 விதமான ப்ராப்ளமும் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் என்ற ப்ராப்ளங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன கேட்டாங்க, இந்த அகத்தையமான இந்த சரீரம்னு அவன் நினைச்சதுனால வந்து அவையினாலதான் இந்த 3 இந்த வேதாந்தத்துல இந்த சரீரத்திரயமா இந்த 3 உபாதைகளும் நமக்கு போய் ஆத்ம ஞானம் வரணும்ன்றதுனால நம்ம தானா வந்து சகவீரியங்கராவே தேஜஸ்வினாவதீத மற்றும் ஆதித்யாவை ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு அந்த சாந்தி பாடத்துல இந்த 3 சாந்தியை சொல்லி இந்த ஜீவன் நான் நினைக்க கூடாது, இந்த உடலோட சேர்த்து நான் பரமாத்மா தான் அப்படின்றது ஞாபகம் வராமல் நடுக்கக்கூடியது இந்த 3 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. ஆதி ஆத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகமான ப்ராப்ளம். இது 3 வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு வேதாந்தத்துல இந்த பந்தத்துல இருந்து வெளிவரதுக்கான காரணம். பாக்கி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பந்தத்தை அதிகப்படுத்துமே தவிர எல்லா மனுஷன் எந்த புத்தகம் வேதாந்தத்துல எந்த புத்தகம் முன்னால் நம்மளுடைய பந்தத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா பண்ணுமே தவிர அதுலேருந்து வெளிப்படவே கூடாது. ஆக இப்படி இருக்கக்கூடியது வேதாந்தம் ஒன்றுதான் வழி அப்படின்னு அந்த விஷயத்துக்கு சொல்லணும்ன்றதுக்காக கணம் ஏஷ ஆகணம் அப்படின்னு சொல்லி இதோட அதை முடிச்சுட்டேன். இந்த 2 சக்திகள் தான் காரணம், பந்தத்துக்கு காரணம் சொல்லிட்டு ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி